புதுச்சேரியிலிருந்து திருடப்பட்ட காரை 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காரின் வழித்தடங்களை கண்டுபிடித்து சேலத்தில் காரை மீட்ட போலீசார் கார் புரோக்கரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் பதுங்கிய கார் திருடர் சிக்குவாரா? நிறுத்தி வைத்திருந்த காரை நோகாமல் திருடிச் சென்று கிடைத்த விலைக்கு விற்றுவிட்டு கல்லா கட்டிய கார் திருடர் இவர்தான். புதுச்சேரியில் காரை திருடி சேலத்தில் விற்பனை செய்துவிட்டு கர்நாடகாவில் பதுங்கிக் கொண்ட கார் திருடர் சிக்குவாரா? புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்தி வைப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததால் 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு கீழே காரை நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது அன்றாட வழக்கம். அதன்படி கடந்த வாரம் மேம்பாலத்தின் கீழே காரினை நிறுத்திய சிவபிரகாஷ் மறுநாள் காலை காரை எடுக்க சென்றுள்ளார். அங்கு காரை காணோம். கார் இல்லாததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தே போனார். இது குறித்து குடுகுடுவென ஓடி சென்று முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ஐயா இங்கு நிறுத்தி வைத்திருந்த காரை காணோம் என்று புகார் அளித்தார். போலீசாரும் சரி வாருங்கள் என்று வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஒன்றொன்றாக ஆய்வு செய்தனர். அதில் அந்த பலே மர்ம நபர் காரை திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. பிறகு என்ன? இதையடுத்து அந்த கார் சென்ற வழித்தடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் போலீசார் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சேலம் சுங்கச்சாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடிச் சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. ஓஹோ, 2 பேரும் கூட்டு களவாணிகள் போல் இருக்கிறது என்று அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அப்பகுதி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால், சேலத்தைச் சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பவர்தான் காரில் புதிதாக ஏறிச் சென்ற நபர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தீர்த்தனை சேலத்தில் வைத்து தூக்கிய புதுச்சேரி போலீசார் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் காரை திருடினது சேலத்தைச் சேர்ந்த ரமணா என்பது தெரிய வந்தது. ரமணா கடந்த 1 மாதமாக தீர்த்தனுடன் வெகு நட்பாக பழகி வந்திருக்கிறார். கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கெஞ்சி கேட்டுள்ளார். ஆனால் ரமணா கொடுத்ததோ அவரின் அக்கா கார் அல்ல, திருட்டுக்கார் என்பது தீர்த்தனுக்கு தெரியவில்லை. முன்பணமாக 30,000 ரூபாயை கொடுத்துவிட்டு காரை விற்பனை செய்தபின் மீதி பணத்தை தருவதாக கூறியிருக்கிறார் தீர்த்தன். ஆனால் அதற்கு பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவே இல்லை என விசாரணையில் தீர்த்தன் கூறியிருக்கிறார். தீர்த்தனிடமிருந்து காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் நீங்கள் அங்கு சென்று ஓய்விடுங்கள் என்று அழைத்தனர். மேலும் காரை திருடிய ரமணா கர்நாடக மாநிலத்தில் பதுங்கியிருப்பதாக ரகசியமாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் புதுச்சேரி போலீசார் தீவிரமாக இறங்கினர். புதுச்சேரியில் காரை திருடி சேலத்தில் விற்பனை செய்துவிட்டு கர்நாடகாவில் சென்று பதுங்கிக் கொண்ட நபர் போலீசாரிடம் கண்டிப்பாக சிக்குவார். சிக்கினால் அவருக்கு புதுச்சேரியில் சுளுக்கெடுக்கப்படும்.